வாக் பண்ண முடியாது, ஏந்திரிக்க முடியாது, டாய்லெட் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படுத்துட்டு டக்குன்னு ஏந்திரிக்க முடியாது. அது மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஒரே கண் எப்போ பார்த்தாலும் ஒரு கண்ணு கலங்கினே இருக்கும். அப்பா தூங்கி வச்சோடனே சரி இந்த ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தேன். இட்டுன்னு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு இந்த ரிசப்ஷன்லேயே வந்து நல்லா கைட் பண்ணாங்க. கைட் பண்ணி எது நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் பார்த்தோம். டாக்டர் கோபி செல்லியன் சார். அவரை பார்த்தோன்னே இன்னும் பெட்டரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு. கொடுத்தோடனே அப்பாவே சொல்லுவார் இதை பற்றி. பிறகு நான் 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். 1 வருஷத்துக்கு பிறகு தான் இப்போ அந்த 1 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே நான் நல்லா இருக்குது. இப்போ நல்ல முறையில் நடக்கிறேன். சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கொடுத்த மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அஞ்சனி ஹாஸ்பிட்டலில் வந்தது ஒரு கடவுள் வரப்போ என் போல இருக்குது. வேப்பூரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலே நான் பார்த்ததில்ல. இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணுறேன்னு சொல்லி இருந்தது. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு எனக்கு நல்ல ஒரு 100% குயர் ஆகிடுச்சு. நல்ல முறையில் நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும். நல்ல முறையில்